சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா சின்ன நாடு தான். அப்படி இருந்தாலும் அந்த நாட்டிலையும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். போதைப் பொருளாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் நிறையா போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறத அந்த நாட்டு தடுப்பு பிரிவு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிக்கும்போது அவங்களுக்கு அந்த போதைப் பொருள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது இந்தியாவிலேருந்து வரதா அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருது. உடனே இந்தியாவில் NCB போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு ஒரு செய்தி வெளியிடுறாங்க. உங்கள் நாட்டிலேருந்து தான் எங்கள் நாட்டுக்கு போதைப் பொருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு NCBக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலேருந்து சொல்கிறாங்க. உடனே NCB தீவிரமாக தேடுறாங்க. தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்கும்போது டெல்லியில் ஒரு குடோனில் 3 பேர் சத்துமாவை வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அப்படி கலக்கிட்டு இருக்கும்போது NCB போய் பிடிச்ச உடனே அது சத்துமாவு இல்லை, போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே அந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு பின்னாடியில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்களுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்படி யார் இந்த தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேர் சொல்கிறாங்க. அந்த ஜாபர் சாதிக் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திமுகவில் அயலக அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி வகிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ஜாபர் சாதிக் தலைமறைவாகிறாரு. அப்புறம் அவரை தேடி கண்டுபிடிச்சி ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, யார் இந்த ஜாபர் சாதிக், அவருடைய பின்னணி என்ன? 2009, 2010 சத்தமாக நடித்த ஜக்குபாய் அப்படிங்கிற படத்தை திருட்டு விசிடி விற்றதா ஜாபர் சாதிக் முதல் முறையாக போலீஸார் கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் ஜெயிலிருந்து வெளியில் வர ஜாபர் சாதிக்கு அம்பத்தூர் கார்த்தி அப்படின்னு ஒருத்தருடைய பழக்கத்தால் போதைப்பொருள் கடத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக 2013 திரும்ப போலீஸாரால் கைது செய்யப்படுறாரு. அப்புறமா வெளியில் வர்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் திமுகவில் போயிட்டு இணையிறாரு. திமுகவில் இணைஞ்சதுக்கப்புறமும் தொடர்ந்து இவர் போதைப் பொருளை கடத்திக்கிட்டு தான் இருக்கார். இந்த ஜாபர் சாதிக் தற்போது இருக்கிற முதலமைச்சர் கூட ஃபோட்டோவில் இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோட்டோவில் இருக்கார். டைரக்டர் அமீர், பருத்தி வீரன், மௌனம் பேசுதே போன்ற படங்களுடைய இயக்குனர் தான் அமீர். அவரை வச்சும் இவர் பல படங்களை தயாரிச்சிருக்காரு. மாயவலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து தான் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஒரு படத்தை இவர் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஜாபர் சாதிக் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, சீ ஃபுட்ஸு, கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு பல தொழில்களில் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அமீரும் இவரும் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக 2 கஃபே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த போதைப் பொருளால் தான். அது மட்டும் இல்லை, 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை இவர் கிடைத்திருக்காரு. மித் அப்படிங்கிற ரொம்ப விலை உயர்ந்த போதைப் பொருள். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் உணர்வுகளை தூண்டி விடும். கயல் படத்தில் ஒரு ஆனந்தி வச்சு மங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இவர் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள். கயல் ஆனந்தியை வச்சு மங்கை அப்படின்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது முழுக்க முழுக்க போதைப் பொருள் விற்று அதில் வந்து பணத்தில் எடுத்ததுன்னு NCBக்கு ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. திமுக என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணால் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. இவர் கடத்தின அந்த போதைப் பொருள் பார்த்திங்கன்னா அந்த மித் அப்படின்னு தயாரிக்கப்படுகிற ஒரு போதைப் பொருளுடைய மூலக்கூறு. இந்த மித் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய. இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போதைப் பொருளும் ஒரு காரணம். கூடிய விரைவில் NCB யார் யார் இது பின்னடையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, போதைப் பொருளை முழுக்க ஒழிக்கணும். அந்த போதைப் பொருளை ஒழிக்கலைன்னா வருங்காலகட்டத்தில் நம்ம நாட்டில் பெண்களே இருக்க மாட்டாங்க. இந்த ஜாபர் சாதிக்கு 5 வருஷத்துலேயே 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கிடைச்சிருக்காரு. அது மூலிமா நிறையா பணம் சம்பாதிச்சிருக்காரு. அதை அரசியல், சினிமா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ணியிருக்காரு. இவரை பாதுகாத்துக்கிறதுக்கு பெரும் புள்ளிகள் கூட தொடர்புலேயே வந்திருக்காரு. அது யாருன்னு கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக
நம்ம பேசலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.